ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 12 லக்னத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் கிரக தசாபுத்திகள் அமைப்புகளை பார்த்து வருகிறோம். இன்று விருச்சிக லக்னத்துக்கு இயல்பாகவே சுயமாகவே நன்மை செய்யக்கூடிய கிரக தசாபுத்தி அமைப்புகளை பார்ப்போம். விருச்சிக லக்னம் செவ்வாயினுடைய ஸ்திர வீடு. மேசம் மாதிரி அதிக வேகம் இருக்காது. இங்கே நிதானமான ஒரு அமைப்பு. செவ்வாய் வந்து இப்போ பாவக்கிரகம்ங்க. ஆனாலும் சனியை போல பாவக்கிரகம் இல்லை. சனி முழு பாவர். செவ்வாய் கட்டுக்கு உட்பட்ட சில நன்மைகளும் இருக்குது. காவல்துறையெல்லாம் அவசியம் தானே. இந்த மாதிரி அமைப்புகள் இன்ஜினியரிங் வந்துட்டால், கட்டட இன்ஜினியர் வந்தால் செவ்வாய் எல்லாமே செய்ய முடியாது. ஆக செவ்வாய் ஒரு தேவைப்படக்கூடிய, அதாவது முழு பவர் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறணும். ஆனாலும் லக்கணத்தில் இருப்பது ஆள் வலிமையாக இருப்பாக, குணக்கேடு உண்டாகும். அவசர கொடுக்க, வேகமாக பேசுகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் வரும். புரிஞ்சு கொள்ளாத தன்மையெல்லாம் அந்த செவ்வாய் கொடுப்பார். அப்போ செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் சுபத்தன்மை அடையணும், பௌர்ணமி யோகம் இருக்கணும். சூரியன் சேர்ந்திருந்தாலுமே குரு பார்க்கணும், சுக்கிரன் இணைந்திருக்கலாம். ஆக அங்கே செவ்வாய் அதாவது இயல்பாக பாவத்தன்மையோடு இருக்கக்கூடாது. வெளிச்சங்கள் அங்கே படணும்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா செவ்வாய் தசை லக்னாதிபதி தாய் போன்றவர் என்ற அமைப்பில் லக்னாதிபதி நல்லா இருக்கும். சனி சேரவே கூடாது. எய்த்தாப்புல செவ்வாய் சனி சேர்ந்தால் போராட்டமான வாழ்க்கை, சரியில்லாத அமைப்பு. தனியாக கூட சனி பார்க்கக்கூடாது. அப்படி சனி பார்த்தா குருவும் சேர்ந்து பார்க்கணும். இப்போ எத்தனையோ அமைப்புகள், கிரக அமைப்புகள் இருக்கும். அதுதான் நான் இதில் சொல்கிறேன். அப்போ செவ்வாய் தசை லக்னாதிபதி தசை கெடுக்காது. சுபத்தன்மை இருந்தால் மட்டும் வளர்பிற சந்திரன் புதன் செவ்வாய் சேர்ந்தால் கூட குரு பார்க்கணும். இல்லைன்னா இது வித்தியாசமான பலன் வரும். இப்படி அமைப்பில் செவ்வாய் தசை நன்மையை செய்யுங்க. ராசியும் ரிஷபமாக போயிடுச்சுன்னா, விருச்சிகமாக போயிடுச்சுன்னா நல்ல அமைப்பாக இருக்கும். மேச ராசி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அமைப்பில் செவ்வாயுடைய ராசி இலக்கணங்கள் இருந்தால் கூட நன்மை தரும். இப்போ சூரியனும் சந்திரன் சேர்ந்துட்டால் தர்ம கர்மாதிபதி யோகம். விருச்சிகத்துக்கு 10ஆம் அதிபதி, ஜீவனத்தை தரக்கூடியவரே சூரியன் தான். அப்போ 9ஆம் அதிபதி சந்திரன், 2 பேரும் பௌர்ணமி அமைப்பில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்கும். சூரிய சந்திர திசைகள் நல்ல ஒரு பலமாக இருக்கும். குருவும் பார்த்துட்டாலும் ரொம்ப விசேஷமான அமைப்பு இருக்கும். சூரியனோட சுக்கிரன் சேர்ந்து எய்த்தாப்பில் பௌர்ணமி இருந்தால் அதுவும் சிறப்பான அமைப்பு தான். அப்போ செவ்வாயுமே இந்த சூரியனோட சேர்த்துட்டாலும் குரு பார்த்துட்டா விசேஷமாக இருக்கும். சூரிய திசை நல்லாயிருக்கும், செவ்வாய் திசையும் நல்லாயிருக்கும். இப்போ சூரியன் விருச்சிக லக்னத்துக்கு தொழில் அதிபதி. 9ஆம் அதிபதி சந்திரன், 2 பேர் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில் அமைப்பில் ஒரு சிறப்பான அமைப்பு, யோகமான ஜாதகம் நடத்தும். முன்னோர்கள், அதாவது அப்பா வழி, தந்தை வழி முன்னோர்களுடைய சொத்துக்கள்லாம் இருக்கும். அதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்து சந்திர தசை, அது பாக்கியாதிபதி தசை. சூரியனை சொன்னது மாதிரி பௌர்ணமி அமைப்பில் இருந்துன்னா நல்ல அமைப்பு. இதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம். சூரியனும் சந்திரன் எய்த்தா இருக்கும்போது சூரிய தசை நடந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் வரும். சந்திர தசை நடந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் வரும். பௌர்ணமி அமைப்பு மிகச்சிறப்பான அமைப்பு. பௌர்ணமி இல்லாட்டாலும் சூரிய சந்திரன் சேர்ந்து அமாவாசையில் இருந்தாலுமே அங்கே சுக்கிரன் சேர்ந்து குரு பார்வையில் இருந்தாருன்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் வேலை செய்யும். வெளிச்சம் இருக்கணும், இருட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. சனி பார்த்துடக்கூடாது, ராகு சேர்ந்துடக்கூடாதுங்க. அவ்வளோதான். இதில் செவ்வாய் விருச்சிக லக்னாதிபதி சூரியனுக்கு நண்பர், சந்திரனுக்கு நண்பர். ஆக சனி ராகு தான் இங்கே கூடவே கூடாது. சனி ராகு சேர்ந்துட்டா மறுபடியும் குரு பார்க்கணும். ஒரு பாவத்துவம் வந்துட்டால் ஒரு ரெமெடி அதுக்கு இருக்கணும். அந்த அமைப்பில் சூரிய தசை நல்லா வேலை செய்யும், சந்திர தசை வேலை செய்யும், செவ்வாய் தசை லக்னாதிபதி தசை வேலை செய்யும். அடுத்து குரு 2, 5 கூடிய ஒரு குடும்பம், பணவரவு, தொழிலமைப்பு, புத்திர பாக்கியம், நம்முடைய சிந்தனை எல்லாத்துக்கும், தெய்வ அருள் எல்லாத்துக்கும் இந்த குரு பகவான் தான். குரு பகவான் 2, 5 கூடிய சிறப்பானவர். குரு பலமிழந்து போகக்கூடாது. செவ்வாய் சேரலாம், சனி ராகு சேர்க்கக்கூடாது. எய்த்தாப்பில் சனி இருந்தாருன்னா குரு பலம் பூரா சனிக்கு போயிடும். குரு சத்தெல்லாம் போயிடுவார். ஆக சனி 3ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் தப்பு தான். குரு ஒளியோடு இருக்கணும். 6, 8, 12 போனாலும் 6ல் வேலை அமைப்பு கொடுவார். 12 வெளிநாடு அனுப்புவார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஜாதகத்துடைய திறன் இருக்காரு, வெளிநாடு வெளி மாநிலம் போய் படைக்க வைப்பார். பெரும்பாலும் விருச்சிக லக்னத்துக்கு குரு 8ல் போகக்கூடாது. போராட்ட வாழ்க்கை, 8ல் போகவே கூடாது, மறையக்கூடாது. அப்போ மறையாமல் நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா நல்ல ஒரு குரு தசை நல்ல பிள்ளைகளை கொடுக்கும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையும் நன்மையாக இருக்கும்.
சரி, ராகு கேதுகள் அது ஏற்கனவே எல்லா வீடியோவும் சொன்ன மாதிரி ராகு கேது சுயபலன்கள் கிடையாது. இந்த யோகத்தை சொன்ன பாருங்க, செவ்வாய், சூரியன், சனி, சந்திரன், அதாவது சனி செவ்வாய் வீட்டில் ராகு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வெளிச்சம் வந்துடணும். அந்த ராகு திசை நல்லது செய்யும். அப்போ ராகு கேது திசைகள் சூரிய சந்திர குரு இந்த மாதிரி அமைப்பு யோகமான அமைப்பில் அவங்க வீட்டிலையோ அல்லது வேறு வகையில் ஏதோ ஒரு தொடர்பில் அந்த ராகு கேது இருக்கும்போது இந்த சூரிய சந்திர குரு இருக்காங்க பாருங்க, அவங்க அதாவது செய்கிற பலனை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக செய்வாங்க. இப்போ தர்ம கர்ம யோகம் இருக்குது, சூரிய சந்திரன் கொடுக்கணும், பௌர்ணமி அமைப்பில் அவங்களோட பலனை எடுத்து செய்கிற மாதிரி ராகு கேது இருந்துச்சுனாக்கும் இந்த தர்ம கர்மாதி யோகத்தை பல மடங்கு பெருக்கி தருவார்கள். இதுதான் ராகு கேதுடைய சூட்சுமங்கள். ஆக விருச்சிக இலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் அமைப்புகளை பார்த்தோம். நாளைக்கு தனுசு இலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் கிரகங்களை பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் விருச்சிக இலக்கணம், விருச்சிக ராசி இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரவங்க இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய அமைப்பு, உறவினர்கள் இருக்கலாம். அந்த ஜாதகம் எப்படிப்பட்டது, அதில் இந்த தர்மகர்ம யோகம் இருக்குதா, விருச்சிக இலக்கணத்துக்கு நன்மை தரும் தசாபுத்திகள் தொடர்ச்சியாக வருதா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம். சின்ன குழந்தையாக இருந்தால் கல்வி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள், வெளிநாடு செல்வது, திருமண தாமதம் நடக்குமா, எப்போ செய்யணும், தொழிலா வேலையா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் எனது வாட்ஸ்அப்புகளை வாங்க. குறைந்த கட்டணத்தில் நிறைவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.